ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அளவில்லாமல் அன்பு செய்கின்ற எனது சகோதரமே, நண்பர்களே, குழந்தைகளே, பெற்றோரே, பெரியவர்களே, இந்த நாளை நமக்கு தந்த கடவுளுக்கு நன்றி சொல்லுவோம். அன்பு தெய்வமே, மீண்டும் ஒரு நாளை தந்து உம்மை போற்றுவதற்கும் உம்மை புகழ்வதற்கும் உமக்கு நன்றி சொல்வதற்கும் மீண்டும் இந்த நாளை தந்து எங்களை ஆசீர்வதிக்கும் போது நாங்கள் உம்முடைய பிள்ளைகள், நீர் காட்டுகின்ற வழியிலே நாங்கள் நடக்கின்றோம். நீர் கொடுக்கின்ற இறைவார்த்தையின் வழியிலே நாங்கள் நடக்கவிருக்கின்றோம். இன்று எங்களுடைய கனவுகளை ஆசீர்வதியும். எங்களுடைய கனவுகளை நனவாக மாற்றி உம்முடைய தூய ஆவியின் அருள் தந்து எங்களை வாழவையும். எங்களோடும் எங்களுடைய பிள்ளைகளோடும் உம்முடைய அருள் பிரசன்னம் தாங்கட்டும், ஆசீர்வதியும். அன்புமிக்கவர்களே, இன்று நாம் தியானிப்பதற்காக எடுத்துக்கொண்ட இறைவார்த்தை தொடக்க நூல் 37ஆம் அதிகாரம் 5 முதல் 7 வரையுள்ள இறைவார்த்தை. யோசேப்பு தாம் கண்ட ஒரு கனவை தம் சகோதரருக்கு தெரிவித்தார். இதனால் அவர்கள் அவரை மேலும் அதிகமாய் வெறுத்தனர். அவர் அவர்களை நோக்கி, நான் கண்ட இக்கனவை கேளுங்கள். நாம் வயலில் அறுத்த அரிகளை கட்டும் பொழுது திடீரென எனது அரிக்கட்டு எழுந்து நிற்க உங்கள் அரிக்கட்டுகள் என் அரிக்கட்டை சுற்றி வணங்கின என்றார். கனவுகள் வருவது இயல்பு. நாமும் பல வேளைகளிலே கனவு காண்போம். எல்லோருக்கும் கனவுகள் வரும். யோசேப்பு கண்ட கனவும் ஒரு சாதாரண கனவுதான். வயலில் அறுத்த அரிக்கட்டுகள் எழுந்து யோசேப்பின் அரிக்கட்டை வணங்கியது. இதுதான் கனவு. யோசேப்பு கடவுள் தந்த கனவை கூட விலை மதிப்பு மிக்கதாக கண்டார். யோசேப்பின் வாழ்வும் விலை மதிப்பு மிக்கதாக, மிகச்சிறந்த வாழ்வாக மாறியது. கடவுள் தந்த கனவை முக்கியத்துவம் கொடுத்ததால் கடவுளும் அவருக்கு முக்கியத்துவம் தந்தார். ஒவ்வொரு நாளும் இறை வார்த்தை எனக்கு கிடைக்கின்ற கனவு செய்தி. இந்த இறை வார்த்தையை விலை மதிப்பு மிக்கதாக காண்பவர் உண்டு. ஜெபம் செய்து தங்களையே தயாரித்து இறை வார்த்தையை கேட்பவர் உண்டு. பலமுறை கேட்டு கேட்டு தியானிப்பவர்கள் உண்டு. கடமைக்கு கேட்பவர்கள் அல்ல. எனக்கு தெரிந்த ஒரு குடும்பம், அன்புமிக்கவர்களே, தினமும் காலையிலே எழுந்து தங்களையே தயாரித்து அந்த இறை வார்த்தையின் முன்னால் முழந்தாள் படியிட்டு அதை சுற்றி இருந்து இன்று கிடைக்கின்ற இந்த இறை வார்த்தையை கேட்டு தியானித்து இன்று எனது வாழ்க்கைக்கு இந்த இறை வார்த்தை என்ன சொல்லுகிறது என்று தியானிக்கின்ற ஒரு குடும்பம் எனக்கு தெரியும். அந்த குடும்பத்தில் எல்லோரும் இறை வார்த்தையை கேட்கின்றார்கள், இறைவனில் வளர்கின்றார்கள். இந்த 4 நிமிடம் இந்த செய்தியை கேட்டு எழுதி வைத்து ஜெபிப்பவர்கள் உண்டு. இந்த இறை வார்த்தை மற்றவர்களோடு சொல்பவர்கள் உண்டு. இதை படித்து தியானித்து சிந்திப்பவர்களும் உண்டு. அன்புமிக்கவர்களே, இந்த இறை வார்த்தையை விட்டுவிட்டு வேறு புத்தகங்களை படிக்கலாமே என்று என்னிடம் கூறியவர்கள் உண்டு. ஒரு சிலர் கேட்டிருக்காங்க, ஏன் இந்த இறை வார்த்தை மட்டும் வாசிச்சுட்டு இருக்கிறீங்க, படிச்சுட்டு இருக்கிறீங்க? இதை வாசிப்பதால் உங்களுக்கு என்ன கிடைக்கும்? வேறு புத்தகங்களை படிக்காம இதை மட்டும் ஏன் படிச்சுட்டு இருக்கிறீங்க அப்படின்னு கேட்கிறவர்கள் உண்டு. ஆனால் எனதருமை சகோதரமே, இந்த இறை வார்த்தைக்கு நான் மதிப்பு கொடுத்து இதை விலை மதிப்புள்ளதாக கண்டபோது எனது வாழ்வில் மாற்றம் வந்தது. கடவுளின் தொடுதலை என்னால் உணர முடிந்தது. இதுபோல மற்றவர்களும் இதை பற்றி சொல்லும் போது, அதாவது மற்றவர்களுக்கும் இதை பற்றி நான் சொல்லி இதன் முக்கியத்துவத்தை எடுத்து கூறிய போது அவர்களுடைய வாழ்விலும் மாற்றம் நிகழ்ந்ததை என்னால் உணர முடிகின்றது. ஒரு சிலர் தொலைபேசியில் அழைத்து சொல்லுகின்றார்கள், ஃபாதர், இன்னைக்கு எனக்கு உள்ள பிரச்சனைக்கு இந்த இறை வார்த்தை தீர்வு கிடைத்தது என்று சொல்லுகின்றார்கள். இந்த இறை வார்த்தையை கேட்ட எனக்கு பிரச்சனை தீர்வு கிடைத்தது, என்னால் பிரச்சனையை எதிர்கொள்வதற்கான சக்தி கிடைத்தது என்று சொல்கின்றவர்களும் உண்டு. எனவே இது மனித வார்த்தை அல்ல, கடவுளின் வார்த்தை. யோசேப்பு கண்ட கனவு, அது இன்று நமக்கு கொடுக்கின்ற இறை வார்த்தை. இந்த இறை வார்த்தை நமக்கு கிடைக்கும் போது யோசேப்பின் கனவு நனவாகியது என்று இறை வார்த்தை சொல்லுகின்றது. எனவே அன்புமிக்கவர்களே, இந்த இறை வார்த்தை ஆற்றல் சக்தி நமக்கு கிடைக்கட்டும். ஆண்டவர் நம்மோடு பேசுவார், கனவுகளோடு பேசுவார். இந்த நாளை அவரிடம் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கட்டும். எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமீன். இயேசுவுக்கே புகழ்,
இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க.